சிரிக்கவும் சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதையின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம். ஒரு முறை கோபால் என்பவருக்கு அவர் பக்கத்து வீட்டுக்காரர் கிருஷ்ணரை பிடிக்கவே இல்லைங்க. அந்த கிருஷ்ணர் எது பண்ணாலும் அவர் மேல கோவப்பட்டுட்டே இருக்காருங்க. அவரை எப்படியாச்சும் அரசவை கூட்டு போய் அரசர் முன்னாடி நல்லா மாட்டி விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாருங்க. அப்புறம் ஒரு நாள் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அரசர்கிட்ட போயிட்டு இந்த கோபால் சொல்றாரு, கிருஷ்ணர் என்னோட நகைகள்லாம் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. உடனே அரசர் அப்படியா அப்படின்னு கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறாரு. கிருஷ்ணர், நான் அதெல்லாம் திருடவே இல்லை அரசரே, நான் ரொம்ப அப்பாவி, இவர் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு கோபால் சொல்றாங்க, இவர் பொய் சொல்றாரா உண்மை சொல்றாரா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அரசரே. அதற்கு ஒரு சுலபமான வழி இருக்கு. ஒரு கம்பியை நல்ல நெருப்புல காட்டிட்டு கொண்டு வந்து இவர் கையில கொடுப்போம். இவர் அந்த சூடை தாங்கிட்டு இருந்தாருன்னா இவர் உண்மைதான் பேசுறாருன்னு அர்த்தம் அப்படின்னு கோபால் சொல்றாருங்க. உடனே அரசரும் கிருஷ்ணர்கிட்ட அப்படியே செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு கிருஷ்ணர் சொல்றாரு, ஒரு நாள் அவகாசம் கொடுங்க அரசரே, நாளைக்கு வர அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. இப்போ இந்த கிருஷ்ணர் தெனாலிராமனை சந்திச்சு எனக்கு ஏதாச்சும் ஆலோசனை சொல்லுங்க, நாளைக்கு அரசர்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு தெனாலிராமனும் ஒரு சிறப்பான யோசனையை சொல்றாரு. அதை கேட்டுட்டு அரசவைக்கு அடுத்த நாள் வர கிருஷ்ணர் அரசர்கிட்ட சொல்றாங்க, இப்போ கோபால் சொல்றது உண்மைன்னு எப்படி அரசரே நம்புறது? அதனால அவர் கையில அந்த நெருப்புல நல்லா காய வச்ச கம்பியை கொடுங்க. அவர் தாங்கிக்கிட்டு எந்த வழியும் இல்லாம இருந்தாருன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுங்க. நானும் உண்மையதான் சொன்னேங்கிறத நானும் கையில தாங்கி நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. உடனே அரசர், ஆமா இதுவும் சரியான யோசனையா தான் இருக்கு கோபால், நீ முதல்ல செஞ்சு காட்டு அப்படின்னு சொன்னோட கோபால் தலை தெறிக்க ஓடி போயிடுறாருங்க அரசவையிலேருந்து. கதையோட நீதிங்க, எப்பொழுதுமே நம்ம அடுத்தவங்கள மாட்டி விடணும்னு நினைச்சா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போங்க. இந்த மாதிரி நீதியுள்ள சுவாரஸ்யமான கதைகள் கேட்க தேவ்ஸ் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.